Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்றைக்கி டேட்டு 10/11/2025. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 7:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு 3 அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அதில் மிக முக்கியமானது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி கேண்டிடேட்னுடைய நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ஆர்ஐ கன்வர்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இப்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டுக்கான நோட்டிஃபிகேஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1, 2, 3லேயோ இல்லை ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1, 2, 3லேயோ நான் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு இப்போது இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னா தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து அந்த அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டை வந்து ஸ்ட்ரே ரவுண்டுக்கானதை இப்போது பிடபிள்யூடி போர்ட்டல் ஓப்பனாக இருக்குது. அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா 11/11/2025 அப் டு 5 PM அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி போர்ட்டல் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்ட் ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2025 இஸ் ஆக்டிவ் நவ் அண்ட் அவைலபிள் அப் டு 5 PM of 11/11/2025. PWD candidate can visit the designated disability centers of MCC for obtaining PWD certificate as per their eligibility specified by NMC norms. இது வந்து ஒவ்வொரு சுற்றுலையும் இந்த மாதிரியான PWD போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும். கேண்டிடேட் PWD சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்டு எக்ஸ்டெண்டட் அப் டு 11/11/2025, அதாவது நாளை 11:55 வரை. சாய்ஸ் லாக்கிங் வந்து 11/11/2025 4 PM - 11/11/2025 நாளை இரவு 11:55 வரை அவைலபிளாக இருக்குது. அப்போது சாய்ஸ் ஃபில்லிங்கும் சாய்ஸ் லாக்கிங்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இது. ஓகேங்களா? அடுத்தது என்ஆர்ஐ கன்வர்ஷனுக்கான ஒரு PDF ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒவ்வொரு சுற்றுலையும் கொடுக்கக்கூடிய தகவல் தான். கைண்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் ஹூ கிளைம் டு பி NRI, OCI ஆர் வாண்ட் டு கெட் த நேஷனாலிட்டி கன்வெர்டட் ஃப்ரம் இந்தியன் டு NRI. இப்போது இவங்க கொடுத்துருக்கிற இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் NRI எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் அப்படிங்கிற NRI எலிஜிபிள் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதில் ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2 இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆஸ் பர் த அனெக்சர் 1 NRI ஸ்டேட்டஸ் அந்த கேண்டிடேட் வந்து இந்த அனெக்சர் 1ல் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். அதுக்கான PDF இங்கே கொடுத்துருக்குறாங்க, அனெக்சர் 1. சரி, இப்போது இதை வந்து எந்த டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இங்கே இருக்குது. அதாவது 4 PM of 10th November 2025 till 2 PM of 11th November 2025. அப்போது NRI கேண்டிடேட்டு அவங்களுடைய இந்த NRI கன்வர்ஷனுக்கான டாக்குமெண்ட்டை வந்து ug.nri.mcc@gmail.comக்கு கேண்டிடேட்னுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து 10 November 2025, இப்போ நம்ம ஆல்ரெடி 3 hours லேட்டாக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இன்று மாலை 4 மணியிலிருந்து நாளை 11th November 2025 till 2 PM வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்,
மெயில் சென்ட் பண்ணலாம். அதன் பிறகு என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டு இருக்கும். அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து உங்களுக்கு 12 அல்லது 13 தேதிகளில் 12th நவம்பர் ஆர் 13th நவம்பர் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இதில் என்ஆர்ஐ கேண்டிடேட்டோ இல்லை பிடபிள்யூடி கேண்டிடேட்டோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சீட்டு கிடைத்த மாணவர்கள், சீட்டு கிடைக்காத ஸ்டே ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.